ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் முருகனின் 5ஆம் படை வீடு பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை முருகனின் 6 படை வீடுகளில் 6வது புனித தலமாகும். இது தமிழ்நாட்டின் மதுரை நகரின் வடமேற்கில் உள்ள அழகிய மலைவாழ்வு பகுதியான அழகர் மலைக்கு அருகில் அமைந்துள்ளது. முருகன் இங்கு வேலவன் என்ற பெயரில் தனது 2 தெய்வீக துறவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இங்கு முருகன் மாமன் அருகில் இருக்கிறார். இது ஒரு காலத்தில் அடர்ந்த காடு. மலை மேலே இருக்கும் முருகன் குறிஞ்சி கடவுள். மலை அடிவார காட்டில் திருமால் முல்லை நிலக்கடவுள். எங்கும் இது போன்ற அதிசயம் காண முடியாது. ஸ்ரீரங்கம் பெருமாளை வெள்ளையர்கள் கவர்ந்து செல்ல வந்தபோது பெருமானை இங்கு உள்ள சோலை மலையில் கண்டு வந்து பத்திரமாக வைத்து இருந்தனர். ஆக இங்கு உள்ள முருகன் மாமனுடன் நல்ல இணக்கம் கொண்டவர். இங்குதான் முருகப்பெருமான் ஔவையாரை சோதித்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு மெய் அறிவை உணர்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடமாகும். பழம் உதிர்க்கப் பெற்ற சோலை என்பதை மருவி பழமுதிர்ச்சோலை ஆனதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் சிறப்புகளை பாடிய சங்ககால புலவர்களில் ஒருவராக அறியப்படுபவர் ஔவையார். முருகப்பெருமானின் மீது ஔவையாருக்கும், ஔவையாரின் மீதும், அவரது தமிழின் மீதும் முருகப்பெருமானுக்கு தனி பற்றுதல் இருந்ததை அவரது பாடல்கள் பல எடுத்துரைக்கின்றன. அப்படிப்பட்ட ஔவையாருக்கு ஞானத்தை முழுமையாக முருகப்பெருமான் வழங்கிய இடமாக பழமுதிர்ச்சோலை திகழ்கிறது. பக்தர்களுக்கு முருகப்பெருமானின் அருளைப் பெற பழமுதிர்ச்சோலை அர்த்தமுள்ள தலமாகும். முருகனின் 6 படை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளது. இந்த 6 தலங்களுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. முருகனின் 6 படை வீடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் முக்கியமானவை. இவை முருகனின் அருளையும் ஆற்றலையும் சித்தரிக்கும் முக்கிய தலங்களாக 6 படை வீடுகள் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முருகன் முதல் படை வீட்டிலேருந்து 6ஆம் படை வீடு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.